அன்பான நேயர்களே, இப்பொழுது உடலில் ஏற்படுகின்ற அதிகப்படியான பித்தத்தை தணிப்பதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். எத்தை தின்றால் பித்தம் தணியும் என்கிற பழமொழிக்கேற்ப அளவிற்கு அதிகமான பித்தம் உடலில் ஏற்பட்டால் வாய்ப்பிதற்றல், கடுமையான தலைப்பொடுகு, உள்ளங்கால் உள்ளங்கையில் எரிச்சல், தோல் உரிதல், வாய்க்கசப்பு, நிறம் மாற்றம் இவையெல்லாம் ஏற்படும். இதனால் உடல் அதீத பலவீனமாக மாறும். இந்த நோயை முற்றிலும் தீர்ப்பதற்கான மருத்துவத்தை இப்பொழுது செய்ய போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட சாறு எலுமிச்சை சாறு. எலுமிச்சை ராஜகனி, சம்பீரம் என்று அழைக்கப்படுகின்றன. வைட்டமின் சி சத்து உள்ள எலுமிச்சை தலைச்சுற்றல், கடுமையான பித்தம், சீத பித்தம், ஆர்டிகேரியா என்று சொல்லக்கூடிய சீத பித்தம், வாந்தி இவையெல்லாம் தடுத்து நிறுத்தும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட சாறு இஞ்சி சாறு. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பித்த நீரை சரியாக சுரக்கச் செய்து அளவிற்கு அதிகமான பித்தத்தை தடுத்து நிறுத்தி அஜீரணத்தை போக்கி ஜீரணத்தை மேம்படுத்தும் என்பதால் நாம் இஞ்சி சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் மிக சிறந்த கிருமி நாசினி. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அழற்சியை நீக்கி தோல் சுருக்கங்கள் பித்தத்தினால் ஏற்படும் அந்த பித்தத்தினால் ஏற்பட்ட தோல் சுருக்கங்களை போக்கும் என்பதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். கடுமையான பித்தத்தை தணிப்பதற்கான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். எலுமிச்சை சாறு 50 மில்லி, இஞ்சி சாறு 50 மில்லி, தேன் 50 மில்லி. இவை அனைத்தும் சமன் எடையாக எடுத்து வைத்திருக்கின்றோம். இவற்றை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் ஒன்று சேர்க்க போகின்றோம். முதலில் எலுமிச்சை சாறு. அடுத்ததாக இஞ்சி சாறை எலுமிச்சை சாறுடன் சேர்க்கவும். அற்புதமான முறையில் எலுமிச்சை சாறும் இஞ்சி சாறும் ஒன்று சேர்த்து வைத்துள்ளோம். இதில் தேனை சேர்த்து நன்றாக கலக்கவும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து,
என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.